அக்காலத்தில் இயேசு தம் சீடர்களை நோக்கி கூறியது, நான் உலகிற்கு அமைதி கொணர வந்தேன் என எண்ண வேண்டாம். அமைதியை அல்ல, வாழையை கொணர வந்தேன். தந்தைக்கு எதிராக மகனையும், தாய்க்கு எதிராக மகளையும், மாமியாருக்கு எதிராக மருமகளையும் நான் பிரிக்க வந்தேன். ஒருவருடைய பகைவர் அவரது வீட்டில் உள்ளவரே ஆவர். என்னை விட தம் தந்தையிடமோ தாயிடமோ மிகுந்த அன்பு கொண்டுள்ளோர் என்னுடையோர் என கருதப்பட தகுதியற்றோர். என்னை விட தம் மகனிடமோ மகளிடமோ மிகுதியாய் அன்பு கொண்டுள்ளோரும் என்னுடையோர் என கருதப்பட தகுதியற்றோர். தம் சிலுவையை சுமக்காமல் என்னை பின்பற்றி வருவோர் என்னுடையோர் என கருதப்பட தகுதியற்றோர். தம் உயிரை காக்க விரும்புவோர் அதை இழந்து விடுவர். என் பொருட்டு தம் உயிரை இழப்போரோ அதை காத்துக் கொள்வர். உங்களை ஏற்றுக்கொள்பவர் என்னை ஏற்றுக்கொள்கிறார். என்னை ஏற்றுக்கொள்பவரோ என்னை அனுப்பியவரையே ஏற்றுக்கொள்கிறார். இறைவாக்கினர் ஒருவரை அவர் இறைவாக்கினர் என்பதால் ஏற்றுக்கொள்பவர் இறைவாக்கினருக்குரிய கைமாறு பெறுவார். நேர்மையாளர் ஒருவரை அவர் நேர்மையாளர் என்பதால் ஏற்றுக்கொள்பவர் நேர்மையாளருக்குரிய கைமாறு பெறுவார். இச்சிறியோரில் ஒருவருக்கு அவர் என் சீடர் என்பதால் ஒரு கிண்ணம் குளிர்ந்த நீராவது கொடுப்பவரும் தன் கைமாறு பெறாமல் போவார் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன். இயேசு தம் 12 சீடருக்கும் அறிவுரை கொடுத்து முடிந்ததும் பக்கத்து ஊர்களில் கற்பிக்கவும் நற்செய்தியை அறிவிக்கவும் அவ்விடம் என்று அகன்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். தூய ஆவின் நிலைத்ததால் நம்முடைய ஒரு கருமுனை கலதாங்கி தமது கண்ணிமை மாற்றளித்து நின்று நிலையான ஒளியாகி எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உலகிற்கு அழைத்தார். ஆகவே தூதர் அறிந்தவரோடும் அறியவே சொல்வோர் ஆட்சி புரிவோர் மற்றும் வானக படைப்புகள் அனைவரோடும் சேர்ந்து நாங்களும் உமது மகிமை புகழ்ந்து முடிவின்றி பாடுவதாவது. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று.
ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் மாணவர்கள் உலகறிந்து கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பெற்று தாம் சிலர்களுக்கு அழைத்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்ற குணங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அனைவரும் இதிலிருந்து பெற்ற பலன்கள், ஏனெனில் இது புதிய நிலையாமை உடன்படிக்கைக்குரிய இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் உமது திருஅவையை கொண்டவர்களும் எங்கள் திருப்பதை பிரான்சிஸ், எங்கள் தேவர் பிரான்சிஸ் அலிஸ்தானரின் எல்லா திருநிலையினராகிய அனைவரையும் உமது திருஅவை அன்பில் நிறைவு பெற செய்தவர்களும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் கைகொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும், குறிப்பாக உத்தரிக்க ஸ்தலத்திலே வேதனைப்படுவோரையும் இரக்கமுடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றலும். எங்கள் அனைவர் மேலும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவர்களாய் வாழ்ந்த புனிதர்கள் ஆகிய அனைவருடனும் நாங்களும் தோழமை கொண்டு உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமல்ல உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கே உரியதே.
சபை வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்து அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன். என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்று திருத்தூதர்களுக்கு வழங்கியே எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவை நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுடத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையை அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு இருப்பதாக. ஒருவருக்கு ஒருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். இதோ இறைவனின் செம்மறி, இதோடைய பாவங்களை போக்குகின்றவர். செம்மறி விருந்து கிடைக்க பெற்ற அனைவரும் பேறு பெற்றோர். பூண்டி குடும்பத்தினர் நமக்காக ஜெபிக்க வந்திருக்கின்ற மண்ணின் மைந்தர்கள் 2 குருக்கள் அருள்தார் சியூஸ், அது பத்திரிகையில் அச்சிடப்பட்டிருக்கிறது. அதே நேரத்தில் பல ஜெர்மானுஸையும் நான் கேட்டேன். அவர் வேற இடத்துல போயினால் நிச்சயமா சொல்ல முடியாத சரி போடுறாரு பேரை முடிஞ்சா வந்து கலந்துகிறேன் சொன்னார். அவை அந்த நிலையில் வந்து கலந்து கொண்டார். ஆகவே இரு தந்தையர்களுக்கும் உண்மை குடும்பத்தினர் சார்பாகவும் உங்கள் மக்கள் சார்பாகவும் என்னுடைய பெயராலும் அருட்சகோதரின் பெயராலும் அன்புடன் நன்றிகளை நம்முடைய மரியாதையை தெரிவித்துக் கொள்கின்றோம். இருக்கிறார். இன்றைய தினம் சிறப்பு செய்த பூண்டி குடும்பத்தினர் வந்திருந்து நமக்காக தெரிவித்தார் தந்தையர்களுக்கு மனமார்ந்த நன்றிகள். நாளைய தினம் கொஞ்சம் கவனமாக கருணையை உருவாய் இறைவா, விண்ணை உணவுண்ண பெற்ற நாங்கள் உம்மை கெஞ்சி கேட்கின்றோம். அருள்மிகு நன்னியத்திலும் திருமகளை எந்த அடையாளத்துடைய உட்கொண்டுள்ள நாங்கள் என்றும் அவரை போல் வாழ செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை கொண்டாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவி உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. சென்று வாழுவோம். திருப்பலி முடிந்தது. அன்பு சகோதரரே, ஏற்கனவே அறிவித்தபடி காலை 8 மணிக்கு திருப்பலி, திருவிழா திருப்பலி, மாலை